ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் தொடர்பாக தலைமை தேர்தல் அதிகாரியான அர்ச்சனா பட்நாயக் ஒரு சில நிபந்தனைகளை கூறியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 அரசியல் விளம்பரங்களுக்கான முன் சான்றிதழ். மின்னணு அல்லது சமூக ஊடகங்களில் அரசியல் விளம்பரங்களை வெளியிட விரும்பும் அனைத்து அரசியல் கட்சிகள், அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் அங்கீகரிக்கப்படாதவை, போட்டியிடும் வேட்பாளர்கள் மற்றும் இதர நபர்கள் மாநில அல்லது மாவட்ட அளவிலான ஊடக சான்றளிப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவிடம் முன் சான்றிதழ் பெற வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் ஒளிபரப்பிற்கு குறைந்தது 3 நாட்களுக்கு முன்னதாக விண்ணப்பிக்க வேண்டும். அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் மற்றும் பிற விண்ணப்பதாரர்கள் 7 நாட்களுக்கு முன்னதாக விண்ணப்பிக்க வேண்டும். பெறப்படும் விண்ணப்பங்கள் 48 மணி நேரத்திற்குள் பரிசீலிக்கப்படும். விண்ணப்பங்கள் மீதான முடிவுகள் குறித்த மேல்முறையீடுகளை மாநில அளவிலான மேல்முறையீட்டு குழுவிடமும் அதன்பின் இந்திய தேர்தல் ஆணையத்திடமும் செய்யலாம். இந்த குழுக்கள் அரசியல் விளம்பரங்களை ஆய்வு செய்து சான்றளிக்கவும், கட்டண செய்திகள் உள்ளிட்ட ஊடக தளங்களின் தவறான பயன்பாட்டை தடுக்கவும் அமைக்கப்பட்டுள்ளன. செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்ட உள்ளடக்கங்களுக்கான வழிகாட்டுதல்கள். ஆள் மாறாட்டம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்ட உள்ளடக்கங்களால் ஏற்படும் சவால்களை கருத்தில் கொண்டு தேர்தல் ஆணையம் கடுமையான வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்ட அல்லது டிஜிட்டல் முறையில் மாற்றப்பட்ட அனைத்து உள்ளடக்கங்களிலும் ஏஐயால் உருவாக்கப்பட்டது, டிஜிட்டல் முறையில் மேம்படுத்தப்பட்டது அல்லது செயற்கை உள்ளடக்கம் போன்ற தெளிவான லேபிள்கள் இருக்க வேண்டும். இது காட்சி பரப்பில் குறைந்தது 10% அல்லது ஆடியோ உள்ளடக்கத்தின் ஆரம்ப 10% நேரத்தை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். ஒருவரின் அனுமதியின்றி அவரது அடையாளம், குரல் அல்லது தோற்றத்தை தவறாக சித்தரிக்கும் மற்றும் வாக்காளர்களை திசை திருப்பக்கூடிய உள்ளடக்கங்கள் முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளன. அரசியல் கட்சிகளின் சமூக வலைதள பக்கங்களில் இத்தகைய தவறான அல்லது சட்டவிரோத உள்ளடக்கங்கள் கண்டறியப்பட்டாலோ அல்லது அது குறித்து புகார் அளிக்கப்பட்டாலோ 3 மணி நேரத்திற்குள் அவை நீக்கப்பட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்களுக்கான ஊதியம் உயர்வு. பிழையற்ற வாக்காளர் பட்டியலே துடிப்பான ஜனநாயகத்தின் அடிப்படை என்பதை இந்திய தேர்தல் ஆணையம் வலியுறுத்துகிறது. அந்தந்த வாக்குச்சாவடி பகுதிகளில் வாக்காளர் பட்டியலின் துல்லியம் மற்றும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதில் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். தற்போது தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணியில் மொத்தம் 75,037 அலுவலர்கள் ஈடுபட்டுள்ளனர். அவர்களின் அர்ப்பணிப்பை பாராட்டும் வகையில் அவர்களின் ஆண்டு ஊதியம் ரூ.6,000 12,000 இரட்டிப்பாக்கப்பட்டுள்ளது. கூடுதலாக சிறப்பு திருத்த பணிகளுக்காக ரூ.2,000 சிறப்பு ஊக்கத்தொகையும் வழங்கப்படுகிறது. இதன்படி 2025-2026 ஆண்டிற்காக தமிழ்நாடு முழுவதும் உள்ள பிஎல்ஓக்களுக்கு மொத்தம் 99,81,54,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அடுக்குமாடி குடியிருப்புகளில் வாக்குச்சாவடிகள். நகர்ப்புற வாக்காளர்களின் ஆர்வமின்மையை குறைக்கும் வகையில் உயரமான அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் குழு வீட்டு வசதி சங்க வளாகங்களுக்குள்ளேயே வாக்குச்சாவடி வசதிகளை தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தியுள்ளது. இதன்படி 2026 சிறப்பு தீவிர திருத்தத்தின் போது இத்தகைய இடங்களில் 14 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்தல் திருவிழா தமிழ்நாட்டின் பெருவிழா. அர்ச்சனா பட்நாயக் தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் அரசு முதன்மை செயலாளர். ஸோ இவ்வாறாக பார்த்தீங்கன்னா நமது தமிழ்நாட்டின் தலைமை தேர்தல் அதிகாரியான அர்ச்சனா பட்நாயக் கூறியுள்ளார். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிடுங்க. இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. நன்றி.